ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலி கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மாடி தோட்டத்தில் நம்ம வந்து வெஜிடபிள் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். தட்டைப்பயிறு கொஞ்சம் நிறைய இருக்குது, பட் வந்து பாதி விளைஞ்சிட்டு. ஸோ விளைஞ்சதும் நம்ம வந்து இந்த பயிரை எடுக்கலாம், விளையாததை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் நமக்கு வந்து ஒரு நாள் பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். நிறைய இருக்குது மீன்ஸ் நம்ம வந்து ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, மீடியமாக இருக்குது. கொஞ்ச நாளாக பறிக்கிறதே இல்லை, அது வந்து விதைக்குன்னு வருது. அடுத்து அந்த விதையும் ஏதாச்சும் ஒரு புழு வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. ஸோ விதையும் கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு காயும் இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நம்ம விதைக்கெல்லாம் விட வேண்டாம், பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நான் ஒரு கொஞ்சமாவது காஞ்சி விதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் பார்த்தேன், இன்னும் இருக்குல்ல. அதே மாதிரி இங்கே இதுவுமே காய்க்குது, அது என்ன புழு சாப்பிட்டுட்டு போகுதா என்ன சாப்பிட்டுட்டு போகுதுன்னு தெரில, ஒன்றும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆமாம், மாங்கியும் வருது. நிறைய அவரைக்காய் காய்ச்சிருக்குது. நானும் அந்த அவரைக்காயிலையுமே இன்னும் விதை எடுக்கல. ஸோ எப்படியாச்சும் விதை எடுத்துடணும்னு பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ இன்னொரு விஷயம், நம்ம வந்து மூக்குத்தி அவரையை வந்து பிஞ்சாக இருக்கிறத பார்த்து கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ இதையும் அதையும் சேர்த்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர. அது மட்டும் தனியாக பொரியல் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது? கொஞ்சம் நீங்க நான் இந்த பக்கம் வந்தாதுன்னு பறிக்க முடியும். இது விளைஞ்சிட்டு இதை கத்திரி வேணும் கட் பண்ணதுக்கு. முள்ளு என்ன இருக்கு? இது முத்தி இருக்குமா? பரி 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 எல்லாத்தையும் பரி வச்சு அங்கே வந்துட்டு அது ரொம்ப பெருசாக இருக்கிறது முத்தி இருக்குமா? விதையாவது வரல, விதை போட்டு செடியும் பெருசாக முளைச்சி வந்தாச்சு. ஸோ அதனால தான் இப்போ வந்து நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். இன்னும் என்னத்த பக்கம் அது வந்து முத்தியாச்சு, இதுவுமே கொஞ்சம் முத்தின மாதிரி தான் இருக்குது. முத்தியாச்சுன்னா நார் நார் மாதிரி இருக்கும். விதை விதையும் எடுப்போம். விதை வேற எங்க இருக்கு? வேற 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 எங்க என்னதான் குத்தி விட்டுற விடாது, அது வேற பயமா இருக்கு. இதில் எவ்வளோனும் பிஞ்சு இருக்குன்னே தெரியாது, இதெல்லாம் முத்திட்டு. ஆனால் ஒரு பிஞ்சு இருக்குது. வேற இங்கே இந்த பக்கம் முள் குத்தி எடுக்குது. வேற எங்கே இருக்கா? சின்னதட்டு அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஆனால் இதில் எத்தனை கிடைக்கும்னு தெரியாது. சரி, நான் அந்த பக்கம் வர்றதுக்கு முன்னாடி இந்த லெமனையும் பறிச்சிடறேன். ஆல்ரெடி முள் குத்து பட்டாச்சு, சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலேயும் அடி வாங்கியாச்சு. அப்பா குத்துது. வேற எங்க இருக்கு? அந்த பக்கம் ஏதோ இருந்த மாதிரி இருந்ததா? இந்த பக்கம் வாமா நீ. ரெண்டு எலுமிச்சையை பறிக்கிறதுக்கு அப்போ பாடி இதுக்குதான் கொஞ்சம் வளரணும்னு சொல்லி அது கேட்டியா? இதான் தானே சொல்றிய? ஒன்று பிறந்துல அந்த வரைக்கும் பார்த்து என்னங்க பத்தியா? என்னங்க நான் பார்த்து எலுமிச்சை
நீ குத்தாதம்மா குத்தாத. முடிஞ்சா விதை எலுமிச்சானா அதில் ஒன்றும் பெருசாக கிடந்துல்ல. எங்க பறிச்சா இல்ல இன்னும் அது பழுக்கல்ல இல்ல, பச்சையாகன இருக்கு. பரி வேற இது வாதும் தியாவப்படுத்துற பறிக்கலாம் இல்ல. என்ன தியாவப்படுத்து குத்திட்டு குத்துப்பட்டு நான் மூக்குத்தி அவரை வேற எங்க இப்போ பிஞ்சு வந்து பார்த்தேனே. இது எப்படியப்பா சமைக்கிது. மூக்குத்தி குத்துரா. நான் வச்ச பேரு கிராம்பு அவரைக்காய். அடுத்து கோவக்காய் பறிக்கணும், அவ்வளோதானே. விதையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். நினைக்கிறேன் இதில் எலுமிச்சை வர இல்லை எலுமிச்சை எல்லாம் பெருசாக இருந்தால் பறிச்சுக்க. அங்கே ஒரு சின்ன பிஞ்சு எல்லாம் கொஞ்சம் வர தொடங்குது. இதில் பற்றியா சரி நீங்கள் வாங்க. நான் இதுலேயும் ஒன்று கோவக்காய் இதுலேயும் முள் இருந்தால் அழகாக இருக்கு. இதுலேயும் சபா குண்டு கோவக்காய். ஆனால் நல்லா விளைஞ்சிட்டு படுத்துருக்குமான்னு தெரில. என் கண்ணு தப்பி கிடந்துட்டு. உன் கண்ணையும் தப்பி இருக்கான் பாரு. பூ பூத்ததை பார்த்தேன். வேற எங்க இருக்கு? வீடியோ எடுத்து முடிச்ச பிறகு டேங்கன்னு காட்டும் வந்து நான் இங்க இருக்கேன். அவ்வளோதானே. என்னைய பார்த்தியலாம். அதே குறிச்சிக்கிட்டே தான் இருக்கா. பிஞ்சு இல்லை, ஒண்ணுதான் பிஞ்சு கிடச்சு. அவ்வளோதானே. அவ்வளோதான். பரவாயில்லையே, எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்கும்னு. மூக்குத்தி அவரே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் எத்தனை பிஞ்சு இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்மளோட வீட்டு தோட்டத்தில் இன்றைய வெஜிடபிள் ஹார்வெஸ்டிங் லெமன், எலுமிச்சம்பழம், மூக்குத்தி அவரை விதை, அதுக்கப்புறமா வந்து மூக்குத்தி அவரைக்காயை ஃபுல்லாக விதைக்கி விடணும்னு சொன்னேன்னா விதைக்கி விட்டு இன்னைக்கு விதை பறித்து அது கொஞ்சம் காயறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஊன்னா நாளைக்கே முளை வந்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. செடி இங்கே வெறுசாக கீழேருந்து மேலே வந்துட்டு இருக்குது. நான் அதை அடுத்த அப்டேட்டில் காமிக்கிறேன். இது வந்து இந்த சைஸ் வந்து ஓகேவாக இருக்கும். இந்த சைஸ் எல்லாமே வேறு உள்ளதெல்லாம் எப்படின்னு தெரியல, கட் பண்ணி பார்க்கணும். இதை வந்து சமைக்கிறது வந்து இந்த பகுதி இருக்குல்ல, இது இவ்வளோத்தையும் கட் பண்ணி வீசிடணும். இந்த இடத்தையும் கட் பண்ணிடணும். இந்த இவ்வளோ தண்டு மட்டும்தான் நமக்கு சமைக்கிறதுக்கு. இந்த விதை பகுதி வந்து சமைக்க மாட்டாங்களாமா. அதுக்கப்புறமா வந்து கோவக்காய் கிடச்சிருக்கு, இவ்வளோ தட்டைப்பயிறு கிடச்சிருக்குது. ஸோ இவ்வளோ தான் இந்தியா ஹார்வெஸ்ட்டில் நமக்கு கிடச்சிருக்க வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா பை பாய்.